மாவட்டம் பழனி அடிவாரம் அழகு நாச்சியம்மன் கோயில் பகுதியில் ஸ்ரீ ஸ்கந்தஸ்பாநாதர் நாட்டிய சேத்ரா சார்பில் நாட்டிய உபச்சார உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் 1000க்கும் மேற்பட்ட நாட்டிய கலைஞர்கள் கலந்து கொண்டனர். 64 உபச்சாரங்களில் கடவுளை நேரடியாக சென்றடையும் விதமாக பழனி முருகனுக்கு சுப்பிரபாதம், திருப்புகழ், காவடி சிந்து ஆகியவை நாட்டியமாக பழனி முருகனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை கலந்து கொண்ட நாட்டிய நிகழ்ச்சி தொடர்ந்து 20 நிமிடங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து இதில் கலந்து கொண்ட நாட்டிய கலைஞர்கள் அனைவருக்கும் சான்றிதழ்கள், பதக்கங்களை கலைமாமணி முரளிதரன் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அடுத்த படூர் ஊராட்சியில் கனமழையால் படூர் ஊராட்சி வேம்புலியம்மன் கோயில் தெருவில் மழைநீர் ஆர்ப்பரித்து ஓடியதால் சாலையை கால்வாயாக மாற்றினர். இதனால் அப்பகுதி மக்கள் சாலை இல்லாமல் அவதிப்பட்டு வந்த நிலையில் படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் மாவட்ட ஆட்சியரிடம் நிரந்தர தீர்வு காண வேண்டுமென கோரிக்கை வைத்திருந்தார். தற்போது இந்த கோரிக்கையை ஏற்று பெரிய அர்பன் LPA திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கி சிமெண்ட் சாலை அமைக்க ரூபாய் 97.24 லட்சம் மதிப்பீட்டில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி மற்றும் திருப்போரூர் ஒன்றிய சேர்மன் SRL இதயவர்மன் ஆகியோர் பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தனர். இதேபோன்று படூர் ஊராட்சியில் 22 புதிய சாலைகள் அமைக்க ஒட்டுமொத்தமாக ரூபாய் 3,27,23,000 மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கப்பட்டு பூமி பூஜை போடப்பட்டது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகருக்கு தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் உள்ள பதற்றமான வாக்குச்சாவடிகளை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆய்வு செய்ய வந்தார். அப்போது கல்லூர் கிராமத்திற்கு ஆட்சியர் வருவதை அறிந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்கள் காத்திருந்து ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்தனர். இதையடுத்து ஆட்சியர் மக்களின் குறைகளை கேட்டறிந்து அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டுமென அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் தேர்தல் அன்று வாக்களிக்க வரும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க புதிய வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினருக்கும் கேட்டுக் கொண்டார். கடலூர் மாவட்டம் வடலூர் ஆபத்தானபுரம் அருகே உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கால பூஜைகள், கணபதி ஹோமம் உள்ளிட்டவை நடைபெற்றது. தொடர்ந்து 2ஆம் கால பூஜைகளான கோமாதா பூஜை, விசேஷ திரவிய 108 மூலிகைகள் ஹோமம், பூர்ணாகுதி, தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு கலசங்கள் கோயில் வளாகத்தை சுற்றி கொண்டு வரப்பட்டது. பின்பு வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ முத்துமாரியம்மன் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி கட்டபொம்மன் மண்டலம் அரிமா சங்கம் சார்பில் தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்துதல், சுற்றுச்சூழல் மற்றும் சாலை பாதுகாப்பு, கண்தானம் ஆகியவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நெல்லை பாளையங்கோட்டையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை நெல்லை மாநகர காவல் ஆணையர் மூர்த்தி, நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் ஆவுடையப்பன், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கொடியசைத்து போட்டிகளை தொடங்கி வைத்தனர். இதில் மாணவர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் என சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் முதல் இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் ஆவுடையப்பன் பரிசு வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பிரபாகரன், திமுக வழக்கறிஞர் அணி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மேல் அனுப்பு கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் தொடர்ந்து காட்டு யானைகள் தொல்லையால் விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் விவசாயிகளின் விளைநிலங்களை சேதப்படுத்தும் வனவிலங்குகளை தடுக்க குடியாத்தம் வனத்துறையினர் அலட்சியம் காட்டி வருவதாகவும், சேதமடையும் விவசாய நிலங்களுக்கு விரைந்து இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், வனவிலங்குகளை விவசாய நிலங்களுக்குள் யானைகள் வராமல் தடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் ஊராட்சி ஒன்றியம் திருக்காலச்சேரி ஊராட்சியில் உள்ள பெரிய கூத்தூர் கிராமத்தில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் நிதியில் ரூபாய் 7.5 லட்சம் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலைய புதிய கட்டிட திறப்பு விழா செம்பனார்கோவில் ஒன்றிய குழு தலைவர் நந்தினி ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா எம் முருகன் கலந்து கொண்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் ஸ்ரீதர், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ரஃபியா மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே உள்ள கப்பலோடையான் கிராமத்தை சேர்ந்த வழக்கறிஞருமான சதா சதீஷ் என்பவர் திருவாரூர் மாவட்ட பாஜக துணைத் தலைவராக இருந்து வருகிறார். இந்நிலையில் இவர் தமிழக முதல்வர் மற்றும் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா, திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு, திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் குறித்து தனது முகநூல் பக்கத்தில் தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை பதிவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் என்பவர் குறித்து திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் தாலுகா காவல்துறையினர் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனை அடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் சதா சதீஷ் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரைப்புதூர் கிராமத்தில் வசித்து வருபவர் ராமதம்மாள். கணவரை இழந்த இவருக்கு அவரது பெயரில் உள்ள சொத்தை அவரது 3 பெண் வாரிசுகளின் பெயரில் பத்திரப்பதிவு செய்வதாக கூறி அழைத்துச் சென்று அவரது பெண் வாரிசுகளில் ஒருவரான ராஜேஸ்வரி என்பவர் தனது மருமகன் குமரேசன் என்பவரின் பெயருக்கு ஏமாற்றி கிரயம் செய்து கொண்டது 7 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது மூதாட்டி மற்றும் மற்ற வாரிசுகளுக்கு தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் மாவட்ட பத்திரப்பதிவாளர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட பத்திரப்பதிவாளர் மோசடியாக செய்யப்பட்ட பத்திரப்பதிவை தற்போது ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளனர். மேலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் பத்திரப்பதிவு செய்த அப்போதைய பதிவாளர் ரகோத்தமன் மற்றும் ஆவணங்கள் தயாரித்தவர்கள், சாட்சி அளித்தவர்கள் என அனைவரும் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியின் 25வது ஆண்டு பொன் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் வரதராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் முனைவர் கலைவாணி முன்னிலை வகித்தார். இதில் பள்ளியின் மாணவர்கள் 600 பேர் 150 ஆசிரியர்களின் உதவியுடன் பிரம்மாண்டமான ஸ்ரீராமாயண நாடகத்தை 100 நிமிடங்களில் நடத்தி உலக சாதனை படைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக இருந்த நாளிதழின் முன்னாள் மண்டல மேலாளர் இசைக்கருவி ரமணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.